வணக்கம் எல்லாருக்கும். போன வாரத்தில் நமக்கு கல்யாண் ஜுவல்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஒன்று இருந்துச்சு. அதை பற்றி எல்லாருமே பயங்கரமாக பேனிக் ஆனாங்க. நம்ம இங்கே பேச போகிறது வந்து கல்யாண் ஜுவல்லருடைய டெக்னிக்கல் வியூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம ஃபண்டமெண்டலை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. ஸோ இந்த ஒரு பெரிய ஃபால் வெள்ளிக்கிழமை வந்த ஃபால் அது. நான் இப்போ 1 ஹவர் கேண்டலில் வச்சுருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே வந்து ஒரு பெரிய ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 9% ஃபால் வந்து நடந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக ஏன் இந்த இடத்துல இந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபால் எல்லோரும் எங்கன்னா இந்த 8ஆம் தேதி கேண்டில் தான் சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. ஃபால் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து 23/7 அன்றைக்கி லாஸ்ட் கேண்டில் அங்கேருந்து தான் உங்களுக்கு ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பார்ப்போமா? ஸோ அங்கேருந்து ஒரு ஏபிசி வந்து உங்களுக்கு ஃபால் ஆகுது. வந்து ஒரு கரெக்டிவ் பேட்டர்ன். பொதுவாக வந்து இந்த வேவ் ட்ரேடிங்கில் வந்து இந்த எலியாட் வேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேவுக்குள்ளே இன்னொரு வேவ் இருக்கும், அந்த வேவுக்குள்ளே இன்னொரு வேவ் இருக்கும். நம்ம அப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய வேவ். இப்போ பார்த்திங்கன்னா வேவ் சி போயிட்டுருக்கு. வேவ் சியில் C.4 போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். பட் ஸ்டார்டிங் வந்து 23ஆம் தேதி லாஸ்ட்டு கேண்டில் அங்கேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஏபிசி இருக்கும். அதிலிருந்து இது வரைக்கும் 4ஆம் தேதி முதல் கேண்டில் இது வரைக்கும் ஒரு ஏபிசி இருக்கும். அதை பார்ப்போமா? ஸோ அதுக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்குது. ஸோ அந்த ஏக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்குது. இன்னும் நல்லா உள்ள டீப்பாக போனோம் அப்படின்னா இந்த ஏக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்கும். ஸோ ஏ பி சி. ஸோ இதுதான் அதாவது ஒவ்வொரு வேவுக்குள்ளேயும் ஒரு பேட்டர்ன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ இப்போ இந்த கேண்டில் ஏன் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த எல்லோ கலர் லைனை ஃபாலோ பண்ணுங்கள். வேவ் ஏ முடிஞ்சிருக்கு, அடுத்து வேவ் பி முடிஞ்சிருக்கு. ஸோ வேவ் பிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஏபிசி ஃபார்ம் ஆகிருக்கு. அது உங்களுக்கு என்ன கலர், வேறு கலர் போடலாம், ரெட் கலரில் போடுவோம். ஸோ தெரியுதுங்களா? ஏபிசி. இந்த பி பாயிண்ட் சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பாக போயிருக்குது, ஷார்ப்பு மூவ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து சி வேவ் வந்து 3 விதத்தில் வரலாம். இம்பல்சிவாக வரலாம், டயகனலாக வரலாம், இல்லை அப்படின்னா பம்பாக வரலாம். ஒன்ஸ் அது பம்பாக வந்துச்சு அப்படின்றப்போ அடுத்து அகெயின் அது டம்பாக தான் மாறும். கீழே கொண்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து முடியும். பட் அதையும் தாண்டி எக்ஸ்டெண்டாக போயிருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து வேவ் சி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா வேவ் சி அதாவது ஒரு இம்பல்ஸ் பேட்டர்னில் வந்து 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா டேரெக்டாக வேவ் 3க்குள்ளே போயிடுச்சு. அதனால் நமக்கு வந்து அந்த கேண்டிலில் 1 2 3 நமக்கு பெருசாக தெரியலை. ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா வேவ் சிக்குள்ளே வேவ் 4 வந்து போயிட்டுருக்கு, C.4 போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்துச்சுல, 546.2 ஒரு ரிஜெக்ஷன் நடந்துச்சுல, அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியும் ஏன் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றதுக்கு. பட் அது வேண்டாம், அது ஒரு வேறு சப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ கரண்ட்டாக இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வேவ் 4 இருக்குல்ல, இந்த வேவ் 4லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஏபிசி போயிட்டுருக்கு. எப்படி பார்ப்போமா? ஸோ இது இன்னும் சி முடியலை. ஸோ சி இன்னும் போகும், அதை நம்ம ஒயிட்டில் போட்டுக்கணும், ஈஸியாக தெரியும். ஸோ ஏபிசி போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம வந்து நான் டவுன் பண்ணிப்போம், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் போய் பார்ப்போம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அநேகமாக டயகனலாக போகிறதுக்கு நிறைய டயகனலாக தான் போகுது. எப்படி தெரியுதா? ஏன்னா எப்போவுமே வந்து வேவ் 1 பவுண்டரிக்குள்ளே வேவ் 4 வராது, பட் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ அது வேவ் 5 வந்து டயகனலாக போகுது. நான் ஏற்கனவே சொன்னால வேவ் சி வந்து எப்போவுமே வந்து ஒரு இம்பல்சிவாக போகும், டயகனலாக போகும், இல்லைனா பம்பாக போகும். இங்கே வந்து டயகனலாக போகுது. அதையுமே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். டயகனல் 1 2 3 4 5 1. ஸோ வேவ் சி எப்போவுமே வந்து எப்படி போகும் அப்படின்னா 3 விதத்தில் போகும். ஒன்று வந்து இம்பல்சிவ் 1 2 3 4 5 போகும், இல்லைனா டயகனலாக போகும், அப்படி இல்லைனா பம்ப் அண்ட் டம்பாக போகும். இது வந்து பார்த்திங்கன்னா டயகனலாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா நம்ம அதையுமே ட்ரா பண்ணி காட்டுறேன். 1 வேவ் 1
வேவ் 2, வேவ் 3, வேவ் 4. ஏன் இது டயகனல்னு சொல்கிறோம்? இந்த வேவ் 1ஓட பவுண்ட்ரிக்குள்ளே வேவ் 4உடைய கேண்டில் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து டயகனலாக போகும். வேவ் 5 முடிஞ்சு வேவ் சி வந்து முடிஞ்சிடும். ஸோ இதேமாதிரி நம்ம ஒரு ப்ளூ கலரில் போடுவோம். கிளியராக இருக்கா? ஹோப்பை கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வேவ் 5 எவ்வளோ தூரம் போகும் நம்ம சொல்ல முடியாது. பட் சொல்லலாம். ஆக்சுவலாக இது எக்ஸ்பேண்டிங்கா இல்லை மேக்ஸிமம் எக்ஸ்பேண்டிங் டயகனலாக தான் இருக்கும். அதையுமே நம்ம பார்த்துருவோமே. வேவ் 1உடைய ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை பாயிண்ட் 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்து வேவ் 3உடைய ஸ்டார்டிங் இது 23 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வேவ் 4 இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது மினிமம் 23.10க்கு மேலே போகணும். 23.10. ஸோ ரூ. 586 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு போய் முடியும். அது வந்து எக்ஸ்பேண்டிங் டயகனலாக இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா வேவ் 2வும் வேவ் 4வும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிடுவோமே. இதை நான் எடுத்து தர்றேன். ஸோ வேவ் 2உடைய லென்த்து என்னன்னு பார்க்கலாம். நைன் பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. அது மாதிரி வேவ் 4 எக்ஸ்பேண்டிங் டயகனல் கூட தான் இருக்கும். 9க்கு மேலே இருக்கணும். அது 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது நம்ம 23.10 அப்படின்றப்போ நமக்கு 556.10 அந்த மாதிரி அதுக்கு மேலே போயிடும். ஸோ அங்கே போய்ட்டு ரிவர்சல் நமக்கு நடக்கும். ஸோ இது வந்து வேவ் 4, அதாவது C.4க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இன்னும் நமக்கு இந்த சி முடிஞ்சுன்னா தான் ரிவர்சல் நடக்கும். ரிவர்சல் நடந்துச்சுன்னா அகைன் டவுன் சைடு ஒரு மூமெண்ட் இருக்கும் நமக்கு. இன்னுமே கீழே இறங்கும். அதனால் கொஞ்சம் பேனிக் ஆக தேவையில்ல. திரும்ப அது ஒரு ஏபிசி முடிஞ்சு அப்படின்னா கரெக்ஷன் முடிஞ்சால் திரும்ப ஒரு மேலே ஒரு ரேலி இருக்கும் நமக்கு. தேங்க்யூ. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. தயவு செஞ்சு இதை வந்து ஒரு எஜுகேஷனாக பாருங்கள். ஏன் கீழே ட்ராப் ஆனிச்சுன்றது வந்து பேனிக் ஆக வேணான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.